ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை திருவாடி பூரமா இருக்கு. சோ அன்றைய தினம் அதோட சிறப்புகளை சொல்லுங்க. அன்றைய தினம் வளையல் பரிகாரம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மேம். ஆடிப்பூரம் அம்பாளையை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அது ஆடிப்பூரத்தன்னைக்கு தான். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திதி சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா ஒரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா அந்த கிழமை வாரம்னு சொல்கிறது அந்த வாரம் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் இருந்தாலும் கூட சந்ததி விருத்தி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும், உங்கள் வீட்டில் சந்ததி விருத்தி தடைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற இரு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய போராட்டங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த போராட்டங்கள்லாம் எனக்கு கை கொடுத்தது வந்து தெய்வம் மட்டும்தான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம ஆடின்னு ஆரம்பிச்சு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்துட்டோம் மேம். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை திருவாடி பூரமா இருக்கு. ஸோ அன்றைய தினம் அதோட சிறப்புகளை சொல்லுங்க. அன்றைய தினம் வளையல் பரிகாரம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க மேம். ஆடி பூரம்னா நான் ஃபஸ்ட்டு ஆண்டாளை தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்ட தெய்வம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து தாயாருக்கும் பெருமாளுக்கும் எங்கள் ஆற்று மாலை தான் அங்கே இப்போ ஆண்டாள் சாத்திப்பா. ஸோ எனக்கு அது வந்து போய் பார்க்க முடியல அப்படின்ட்டாலும் ஆண்டாளுக்கு சாத்தின மாலை ஒரு மாலை எனக்கு பிரசாதமாக வந்துடும். ஆடிப்பூரம் வந்து நம்ம அம்பாளுக்கு சீமந்தம் வளகாப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எனக்கு ஆண்டாளுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது தான் எனக்கு அதை ஃபஸ்ட்டு கொண்டாடிடுவேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து வளையல், இதில் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலில் கூட நம்ம வளையல் பந்தலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2500 டசன் நான் அனுப்புகிறேன் வளையல் நான் திருக்கருக்காவூரில். ஸோ அம்பாளையை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அது ஆடிப்பூரத்தன்னைக்கு தான். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திதி சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா ஒரு நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா அந்த கிழமை வாரம்னு சொல்கிறது அந்த வாரம் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு, திதி சிறப்பு, நட்சத்திரம் சிறப்பு, வாரம் சிறப்பு, சொல்லி மாளாது. இப்போ இந்த ஆடி பூரம் முடிக்கிறோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடனேயே நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் வந்துடுறது, கூடவே ஒரு நாள்லேயே நமக்கு வந்துடுறது, அதோட ஆடியும் முடிஞ்சு போய்டுறது. இந்த ஆடி பூரம் அன்னைக்கு பொதுவாக இந்த உலகத்தை தாங்கக்கூடிய தாயார் அவளினுடைய கர்ப்பமாக நம்ம அவளுடைய குழந்தைகள் இல்லையா. ஸோ அந்த தாயாருக்கு நம்ம வந்து சீமந்தம் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப உலகம் சிருஷ்டியான நாள்னு சொல்லுவாங்க. பூரம் வந்து ஆடிப்பூரம் வந்து உலகத்தை வந்து பிரம்மா சிருஷ்டி பண்ணார், அதனால் தாயாருக்கு வந்து நம்ம சீமந்தம் பண்ணி பார்க்குறோம். அன்றைய நாளில் வந்து ஃபுல்லாக எல்லா அம்மன் கோவில்கள்லேயுமே வளையல் இல்லாத அம்மன் கோயிலே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் இருந்தாலும் கூட சந்ததி விருத்தி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும், உங்கள் வீட்டில் சந்ததி விருத்தி தடைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டசன் வளையலாவது நீங்கள் அம்பாளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஏதோ ஒரு அம்மன் கோயிலில் பக்கத்தில் இருக்கிறதுல நீங்கள் கொடுங்க. எப்படி அம்மன் கோயிலில் போய் நீங்கள் வந்து ஆடிப்பூரத்தை கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி ஆண்டாள் இருக்கக்கூடிய சன்னதியில் போய் உட்காந்து அன்றைக்கி வாரணம் ஆயிரம் படிங்க. திருமண தடை வந்து விலகும். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே உட்காந்து படிங்க. இந்த ஆண்டாளுடைய வாரணம் ஆயிரத்தை ஆடிப்பூரத்தன்னைக்கு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வருடம் ஆடிப்பூரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக திருமணம் வந்தே தீரும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஒன்று, நான் 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து ஆடிப்பூரத்தில் விடவே மாட்டேன். ஆண்டாளை எப்படியாவது பிடிச்சி நீ எனக்கு பண்ணியே தரணும்னு அவள்கிட்ட விடாப்படியாக நான் பிடிச்சிப்பேன் நான். அதனால் இந்த வாரணம் ஆயிரம்ங்கிற அந்த பாசுரம் வந்து ஆண்டாளே வந்து இயற்றினது. அதனால் அந்த பாசுரத்தை நீங்கள் ஆடி பூரத்தன்னைக்கு உட்காந்து ஒரு ஆண்டாள் சன்னதி கோயிலில் போய் எங்கேயாவது உட்காந்து ஒரு வாரமாக உட்காந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் அன்றைக்கி உட்காந்து படிக்கலாம். காலைல பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம். ஏன்னா அன்றைக்கி ஆடி 5வது வாரம், கடைசி வாரம் ஆடி பூரம் அன்னைக்கு
பூமியிலிருந்து வந்தவள் தான் ஆண்டாள். ஸோ பூமி தாயாரை நம்ம வந்து ஆடிப்பூரத்தன்னைக்கு கொண்டாடுறோம். உலகம் சிருஷ்டியான நாள் அன்றைய நாள். அதனால் அம்பாளுக்கு வளையலை சமர்ப்பித்து அன்றைக்கி வந்து எல்லா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலந்த சாதம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆடிப்பெருக்க கொண்டாடின மாதிரி தான். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் என்ன முறையோ அதை நீங்கள் கொண்டாடலாம். பட் கோவிலுக்குன்னு போகும்போது இதை வந்து பண்ணுங்கள். போன வருஷம் ஆடிப்பூரத்துக்கு வந்து நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு வந்து மாலை சமர்ப்பித்து நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டேன். அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நான் போகிற இடங்கள்லாம் ஆண்டாளுக்கு வந்து மாலை வாங்கி கொடுப்பேன். வீட்டில் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஆண்டாள் கருணையில் எனக்கு இந்த வருஷம் ஆடிக்குள்ளே எங்கள் வீட்டில் மாப்பிள்ளையும் வந்தார். அதனால் நீங்களும் உங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பாக இது பண்ணி தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்ன மேடம் நீங்களே பரிகாரம் பண்ணீங்களான்னு. நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானேங்க. நம்ம வந்து கடவுள் கிடையாது. நம்ம பண்ண கர்மாவுக்கும் நம்ம கஷ்டப்படத்தானே செய்கிறோம். ஸோ நான் நிறைய வாழ்க்கையில் போராடி இருக்கேன். 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய போராட்டங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த போராட்டங்கள்லாம் எனக்கு கை கொடுத்தது வந்து தெய்வம் மட்டும்தான். அதனால் நீங்களும் இந்த ஆடிப்பூரத்தை மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரையில் சுமங்கலி பெண்களுக்கும் எவ்வளோ வளையல் அன்றைக்கி நீங்கள் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஆனால் கோவிலில் கொடுத்து கோவில்லேருந்து நம்ம போய் வாங்கிக்கிறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப விசேஷம். சூப்பராக சொன்னீங்க மேம். சூடி கொடுத்த சுடர்கொடிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் அந்த நாள் அப்படின்னு. அதே மாதிரி உலகம் சிருஷ்டியான நாள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த உலகத்தை படைத்த பிரம்மன் வந்து அந்த நாளை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி. அதனாலதான் நான் சொல்லுவேன் ஆடி மாசமே பூமிக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஆடி பெருக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆடி வந்து மாசத்துல விதை விதைக்கிறோம். அதனால பூமி சிருஷ்டியானது. அதனால மண்ணுக்கு பெருமை. ஆடி மாதம் வாஸ்து நாள் நீங்கள் வந்து கடக்கால் போடுறது அவ்வளோ விசேஷம். ஸோ அதெல்லாம் ஆடி மாதம் அப்படின்னாலே மண்ணை சார்ந்த பெருமைகள் தான். சூப்பர் மேம். மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திருமண தடை நீங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திருமணமாகாத பெண்களோ அல்லது ஆண்களோ இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கோ இல்லை அருகில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலுக்கு சென்று அவங்க இந்த மாதிரி பண்ணலாமா? ஆமாம், நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவளுடைய பிறப்பிடம் இல்லையா அது. அதனால் ஆடிப்பூரம் அவளுக்கு அங்கே ரொம்ப விசேஷம். நீங்கள் உங்கள் ஊரில் எந்த பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலில் ஆண்டாள் சன்னதி கண்டிப்பாக இருக்கும். ஒரு புதுசாக ப்ளவுஸ் பிட் வாங்கிக்கோங்க. ஏன்னா தாயாருக்கு வந்து ப்ளவுஸ் பிட் சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் எல்லாம் கொடுத்து மாலையோடு சேர்ந்து கொடுத்து தாயாருக்கு நீங்கள் மாலை சாத்துங்க. உங்கள் வீட்டில் சீக்கிரமே மாலை வரணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க, வேண்டிக்கோங்க. பொதுவாக வந்து நீங்கள் எல்லா கல்யாணங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை மாத்திர மாலை மட்டும் ஆண்டாள் மாலையாக தான் இருக்கும். ஆண்டாள் எப்படி மாலை போட்டுக்கிறாளோ அந்த மாலை தான் மாலை மாற்றிக்கிற மாலையாக இருக்கும். அதனால் நம்ம ஆண்டாளுக்கு மாலை சாத்தி, ஏன்னா அவளுக்கே வந்து மாலை தானே ரொம்ப இஷ்டம். பெருமாளுக்கு போட்ட மாலையை தானே அவளே போட்டு போட்டு அழகு பார்த்துட்டு பெருமாளுக்கு போட்டாள். அதனால தான் ஆண்டாளுக்கு மாலை சாத்தி வேண்டிக்கிறது விசேஷம். சூப்பர் மேம். நிறைய பேர் திருமணம் ஆகாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமான பதிவாக இந்த வருஷம் அமையட்டும். இல்லை, வாரணமாயிரம் பாசுரம் வந்து அவ்வளோ விசேஷம். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையிலேயே திருமணம் ஆகாதவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வீட்டில் படிங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கல்யாணம் வரும். சூப்பர் மேம். நல்ல ஒரு அற்புதமான தகவல் இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.